எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் வேதிகா. வயசு 33 ஆகுது. இவங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் பார்த்துட்டு வராங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு டீச்சிங் தான் ரொம்ப பேஷனாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கோல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு தான் அதுக்கு நல்லா படிச்சிருக்காங்க. இவங்க காலேஜில் செகண்ட் ரேங்க் வந்திருக்காங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போது மேக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதே நேரத்தில் இவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப கேரிங்கான பர்சன் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்க அப்பா ஒரு கதவு, ஜன்னல், வுட் ஷோகேஸ் செய்கிற ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹவுஸ் ஹோல்ட் கமர்ஷியல் பில்டிங்க்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு 8 பேர் வேலை பார்க்குறாங்களாம். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கதை சொல்கிறாங்க. அவர் சினிமா ஃபீல்டில் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கண்ணா. இவங்களுக்கு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம்னு சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் தவறிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதிலேருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் விசிட் பண்ணி வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை வீட்டோட மாப்பிள்ளை வரணும்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் டிசைட் பண்ணுறதும் உங்கள் இஷ்டம் தான் சொல்கிறாங்க. இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்கம்மா. அதை நல்லா கற்றுக்கிட்டா அதே ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் எது இருக்க கூட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக கூட இருந்து பார்த்துக்கிட்டு போதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணவதி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் லைஃபே செட்டில் தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.